வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன். நமக்கு விரைச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த விரைச்சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்து மேல விழுந்துட்டு இருக்கு. அந்த 6ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்காரு. செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 14 வரை பூர நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு. சுக்கிரன் நமக்கு 8ஆம் அதிபதி, 3-8 கூடையவர். அதனால நம்மளுடைய செயல்பாடுகள்ல 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். உறவுகள் சார்ந்த சில விஷயங்களை கவனிச்சுக்கணும். அதாவது உறவுகள் சார்ந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு தேவையில்லாம ஒரு பிரிவு மனப்பான்மையோட பேசுறது அல்லது வாதம் செய்கிறது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பை அது ஏதோ ஒரு சூழலை வச்சு மையமாக வச்சு கெடுத்துக்கிறது. ஆனால் வேலையில் கெடாது. வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்க்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அது வேலை பார்க்கும். இந்த 14ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், 14ஆம் தேதியிலிருந்து 3 நாள் 17 வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசியில் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிற காலம். நம்மளுக்கு சுய பலம் பெருகும், வேலை வாய்ப்புகள் நல்லா உருவாகும், பணவரவு, தொழில் பலம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சிகள் பலம் பெறும். இந்த சனியினுடைய பார்வையை மீறி நமக்கு சூரியன் நன்மைகளை செய்வார். 17க்கு அப்புறம் 10 நாள் 27ஆம் தேதி வரைக்கும் சூரியன் கன்னி ராசியில் இருக்கிற நமக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரத்துல போறார். அப்பவும் நமக்கு பலம்தான். அப்போ உறவுகள் மேம்படும், வேலை அமைப்பும் நல்லா இருக்கும், தொழில் பலமும் அங்கீகாரம் பெறும், பண வரவு நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அப்போ அந்த வகையில் 27ஆம் தேதி வரைக்கும் சிறப்பான காலம்னு சொல்லலாம். 17ஆம் தேதியிலிருந்து 27 வரைக்கும் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தான் நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும், கிரேடை குறைக்க பார்ப்பாங்க, எதிரிகள் தொல்லைகள் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கும். 27ஆம் தேதியிலிருந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு கன்னி ராசியில. இந்த அஸ்த நட்சத்திரத்துல தான் கேது போயிட்டு இருக்காரு. அப்ப சூரியன் கேது சேர்க்கை பலனை கொடுக்குது, கிரகண தோஷம். அப்ப 7ஆம் இடத்துல கேது ஏற்கனவே நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது பெருசா பாதிக்கிறது இல்லை. பட் இங்க சூரியன் போய் சேரும் பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாகும். புதுசா சில குழப்பங்கள், புதுசா சில செயல்பாடுகள், வதந்திகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை பாராட்டுற அளவுக்கு கொண்டு போயிடும். சூரியன் வந்துட்டாலே அது அக்னின்னு அர்த்தம், அதாவது ஹீட்டு. அந்த ஹீட் எனர்ஜி 7ஆம் இடத்துல போய் தாக்குதுங்கும் போது நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, கஸ்டமர்களாக இருந்தாலும் சரி, அங்கேயும் இந்த சூரியன் கேது இணைவு நமக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும். அதாவது ஒருத்தர் இயல்பா பகிர்ந்துக்கிறத விட அது இயல்பில்லாம அதுல சூது நிறைந்த விஷயங்கள் மற்றும் போட்டி பொறாமை நிறைந்த விஷயங்களை கொண்டு வந்தாருன்னா ஒரு சஞ்சலத்தோடையே நம்ம அதை அணுக வேண்டியிருக்கும். கருத்து பரிமாற்றம் அப்படிதான் நடக்கும். ஸோ அந்த வகையில் அது வேலை செய்யுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி நமக்கு லக்னத்துக்கு பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குருவினுடைய அமைப்பு ஒரு பக்கபலமாக இருக்கு. அதில் இப்போ அந்த வக்கரகதிக்கு உண்டான பலன் நான் தனியாக போட்டிருக்கேன் மீன லக்னத்துக்கு, அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஸோ பொதுவாக நமக்கு விரைச்சனி அப்படிங்கிறது வக்கரத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு, குரு மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த குருவும் வக்கரத்தில் இருக்கிறதுனால இதனுடைய இது டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருக்கும். பெருசாக விரைச்சனி விரைமா பண்ணுறதுக்கும் வழி இல்லை. அதே நேரத்தில் குரு நல்லது பண்ணுறதுக்கு வேண்டியவர், ஆனால் நல்லது பண்ணுறதுக்கு வக்கரத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுறதுக்கு தடையாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது நியூட்ரல் கியரில் போய்கிட்டு இருக்கும்.
ஒரு கெடுதல் செய்கிற பாதிப்பையும் குறைச்சிக்குது. நல்லது செய்கிற கிரகம் நல்லது செய்கிற பலத்துலையும் இல்லை. அதனால ஒன்றும் நமக்கு ஆக போகிறதில்ல, நியூட்ரலாக போய்கிட்டோம். பட் இங்கே இந்த மாதத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படிங்கிறது 14ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், தொழில் பலம் நல்லா இருக்கும், பணவரவு நல்லா இருக்கும். அந்த ஆதாயங்களை எல்லாம் நம்ம குறிவைத்து நம்ம இயங்கிக்கலாம். மற்ற நாட்களில் ஹெல்த் இஷ்யூஸு மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் கவனம் செலுத்தினா போதும். சூரியனுக்கு உண்டாத தெய்வ வழிபாடுங்கிறது சிவன் வழிபாடு. அதை பண்ணும்போது ரெடியாகும். உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு ஜென்ரலாக பண வசதி, தொழில் பலம் இதுக்கெல்லாம் நன்மை தரும். அதனால் அந்த வழிபாடுகளையும் பார்த்து இது பண்ணிக்கணும். அடிப்படையில் நமக்கு லக்னத்தில் இருக்கிற ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அதனால நம்மளுடைய சிந்தனைகள், செயல் திறன் இதெல்லாம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். அதாவது அலைச்சல் பட்டு மறுபடியும் அது செய்யணுமா அப்படின்ற கேள்வி. அதனால அதில் அடிபட்டு செய்யாமல் விட்டுட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி. இப்படி அந்த விரைச்சனி நமக்கு வேலை பார்க்கும். அந்த விரைச்சனியினுடைய சாரத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரத்தில் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லா கிரகமும் ஒட்டுக்கா தீமையும் செய்யாது, ஒரே நேரத்தில் நன்மையும் செய்யாது. அதனால அந்தந்த திசாபுத்தி அந்தரத்துக்கு என்ன நடக்குங்கிறத அந்த நட்சத்திர ரீதியாக அந்த கிரகம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இந்த 14ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் போகிறது. நமக்கு தொழிலுக்கு பலம். அப்போ அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு ஈடுபாடு எதுவோ அது சார்ந்த கேள்விகள் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு நமக்கு 12 பாவத்துக்கான உபநட்சத்திரங்களை தெரிஞ்சு நமக்கு நடக்கிற திசாபுத்தியில் அது எந்த பாவங்களை இயக்குது, அப்போ கெட்ட பாவங்கள் இயக்கிற திசாபுத்திக்கு என்ன அதில் நிவர்த்தி பண்ணணும், தொழில் சார்ந்து எந்த கிரகங்கள் நமக்கு நன்மை செய்து, குடும்பம் சார்ந்து எந்த கிரகங்கள் நன்மை செய்து, அதே மாதிரி ரெண்டுக்குமே தீமை செய்கிற கிரகம் எது, இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு நம்ம அதன்படி ஒரு பிளான் பண்ணி இந்தந்த நட்சத்திரங்களை என்னென்ன காரியங்கள் செஞ்சால் இதுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம செயல்பட்டோம்னாலே வளர்ச்சிகள் நமக்கு கிடைச்சிடும். அதனால் பக்கபலமாக அது எல்லாமே நன்மைகள் பண்ணும். சனி பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் குருவனுடைய சாரம் பெற்றிருக்கார், லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கார். குருவும் பக்கபலமாக இருக்கிறதுனால நன்மைகள் தான் செய்யும். அடிப்படையில் நமது உபயலக்கணம்னு பேர். இந்த உபயலக்கணம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிலைத்த தன்மை இல்லாதது. அதனால் நமக்கு உறவினர்களும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, தொழில் பலமும் சரி, எல்லாமே கொஞ்சம் அன்ஸ்டேபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிலையற்ற தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மீட் அவுட் பண்ணிட்டா போதும். ஆராய்ச்சி, நம்மளுடைய சொந்த விருப்பங்கள், ஆன்மீகம் சார்ந்தும் உள்ளுணர்வு சார்ந்தும் நீங்கள் இயங்க உங்களுக்கு அது வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.